Hi students, this is Jnana Sundari, science teacher from Mount St. Joseph Matriculation Higher Secondary School, Tirunnamalai. Good morning students, how are you all? Students, today again happy to meet you in another science class. Students, in last class we learned food. Today we are going to discuss about raw food and cooked food. This week we are going to discuss about raw food and cooked food. Before I start the lesson, let us recall food. Students, நம்ம last week food பத்தி பார்த்தோம். அத பத்தி ஒரு சின்ன recall. What is food students? Food னா என்ன? Something that animals or people eat. விலங்குகள் அல்லது மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவுப் பொருளை தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? Food அப்படின்னு சொன்னோம். This week we are going to discuss about raw food and cooked food. What is raw food? Raw food னா என்ன? It means uncooked food. Students, now I am going to explain about raw food and cooked food. Raw food and cooked food. What is raw food? Food that we eat directly without cooking is called raw food. Food that we eat without cooking. சமைக்காம நம்ம அப்படியே சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளை தான் நம்ம raw food அப்படின்னு சொல்றோம். Students, we eat fruits, vegetables, nuts and tubers. Tubers னா கிழங்கு வகைகள். இது எல்லாமே நம்ம சமைக்காம என்ன பண்றோம்? அப்படியே தான் சாப்பிடுறோம். Some cereals and pulses also eaten as raw food. All raw food items must be washed with clean water before eating. Students, which fruit do you like most? உங்களுக்கு எந்த fruit மிகவும் பிடிக்கும்? I love banana. எனக்கு banana ரொம்ப பிடிக்கும். Okay students? I also like banana, miss. Okay, very good. Next one, raw food, cooked food. Raw food னா சமைக்காம நம்ம அப்படியே சாப்பிடுறதுக்கு பேர் raw food. Cooked food னா சமைச்சு சாப்பிடுறதுக்கு பேர் cooked food. Students, why should we cook food? ஏன் நம்ம குக் பண்ணி சாப்பிடணும்? சமைக்காம அப்படியே எல்லா ஃபுட்டையும் நம்ம சமைக்காம சாப்பிட முடியாதா? No, we can't. See the board, all of you students. Okay, miss. Why should we cook food? Why should we cook food? Cooked food is digested easily. Cooked food is digested easily. Digested னா சீக்கிரம் செரிமானம் ஆகும். நம்ம குக் பண்ணி சாப்பிட்டாதான் அந்த உணவு என்னவாகும்? நமக்கு சீக்கிரம் செரிமானமாகும் அல்லது ஜீரணமாகும். Digested. D-I-G-E-S-T-E-D. Digested. Number 2, cooking softens the food materials. Cooking softens the food materials. நம்ம சமைக்கும் போது தான் அந்த உணவு softens, மென்மையா மாறும். இப்ப பாருங்க, இது கேரட். இத நம்ம சமைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த கேரட் இன்னும் என்னவா மாறும்? சாஃபன்ஸா மாறும். ரொம்ப சாப்பிடக்கூடிய அளவு மென்மையா மாறிடும். S-O-F-T-E-N-S, softens. Materials, M-A-T-E-R-I-A-L-S, materials. Number 3, cooking kills germs. Cooking kills germs. நம்ம சமைக்கும் பொழுது ஃபுட்ல இருக்கக்கூடிய germs, கிருமிகள்லாம் என்ன பண்ணிடும்? அழிஞ்சு போயிடும், இறந்து போயிடும். Number 4, cooking adds taste and flavor to food. Flavorனா நல்ல வாசனை கிடைக்கும். சமைச்சு சாப்பிடும்போது சிக்கன் மட்டன்லாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். ஃப்ளேவர்னா வாசனை. F-L-A-V-O-U-R, flavor. Taste, T-A-S-T, taste. Okay students,
Why should we cook food? Students, see this brinjal. இந்த பிரிஞ்சால வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அப்படியே சாப்பிட முடியாது. இத வந்து நம்ம என்ன பண்ண முடியும், குக் பண்ணி தான் சாப்பிட முடியும். சொல்றேன் இல்லையா, why should we cook food? ஏன் நம்ம சமைச்சு சாப்பிடுறோம் அப்படின்றதுக்காக இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அப்ப பிரிஞ்சால வந்து நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. இத வந்து நம்ம என்ன பண்ண முடியும், குக் பண்ணி தான் சாப்பிட முடியும். குக் பண்ணி சாப்பிடும்போது இத வந்து நான் என்ன பண்ண போறேன், குழம்பு வைக்க போறேன். பிரிஞ்சால கட் பண்ணி நான் வந்து என்ன பண்ண போறேன், குழம்பு வைக்க போறேன். இந்த குழம்பு பாருங்க எவ்வளவு டேஸ்டா, நல்லா கலர்ஃபுல்லா, இந்த பிரிஞ்சால் எவ்வளவு சாஃப்ட்னஸா ஆயிடுச்சு பாருங்க இந்த குழம்புல. பக்கத்துல இருக்கிற இந்த குழம்பு பாருங்க, இது பிரிஞ்சால் குழம்பு, மிஸ் வச்சதுதான். எவ்வளவு சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த பிரிஞ்சால் வந்து நம்ம குக் பண்ண உடனே இந்த பிரிஞ்சால் எவ்வளவு சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த பிரிஞ்சால நம்ம குக் பண்ணி சாப்பிடுறோம். குக் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட், பிளேவர், டைஜஷன் எல்லாமே நமக்கு கிடைக்கும். டைஜஷன்னா நம்மளுக்கு ஜீரணம் ஆகுது, டேஸ்ட்னா நல்லா சுவையா இருக்குது, பிளேவர்னா நல்லா வாசனையாவும் இருக்கு. இந்த குழம்பு பாருங்களா எவ்வளவு டேஸ்டா நல்லா வாசனையா எப்படி இருக்குது பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். Students, see this video. What do you understand from this video, students? இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? Can we eat all food substances raw? எல்லா ஃபுட் சப்ஸ்டன்ஸையும் நம்ம சமைக்காம சாப்பிட முடியுமா? எக்ஸாம்பிள் ஃபிஷ் பாருங்க. No, we can't. Some food like example fish. ஃபிஷ்ஷை நம்ம என்ன பண்ண முடியும், குக் பண்ணி தான் சாப்பிட முடியும். குக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see the next video. Some food like example meat, egg can be eaten only when it is cooked. இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், குக் பண்ணி தான் சாப்பிட முடியும். Another example for cooked food. See this another video students. Egg. Egg is also cooked food. எக்கையும் நம்ம என்ன பண்ண முடியும், பாயில் பண்ணி சாப்பிட்லாம், ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் இல்லைங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், பிரிஞ்சால், கேபேஜ், கேபேஜ்னா முட்டைகோஸ், பீன்ஸ், beetroot, and potato. These are some examples of cooked food items. Students, when we eat raw vegetables and fruits, our body will get complete nutrients. நியூட்ரியன்ஸ்னா ஊட்டச்சத்து. ரா ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய பாடிக்கு எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் கிடைக்குது. திஸ் இஸ் டாப்பியாக்கா, மரவள்ளி கிழங்கு, டியூபர்னா கிழங்கு வகை. See the grapes. And our immunity increases. இம்யூனிட்டினா நோய் எதிர்ப்பு ஆற்றல். நம்ம ரா ஃப்ரூட்ஸை சாப்பிடும்போது இம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், நம்ம உடம்புல நோய் வராமல் தடுக்கும். Students, write any 5 raw food and cooked food. Write any 5 raw food and cooked food. First one, raw food. Carrot, nuts, tubers, tomato and fruits. Carrot, C-A-R-R-O-T, carrot. Nuts, N-U-T-S, nuts. Tubers, T-U-B-E-R-S, tubers na கிழங்கு வகைகள். Tomato, T-O-M-A-T-O, tomato. And fruits, F-R-U-I-T-S, fruits.
cooked food. Rice, egg, fish, pongal and vadai. R-I-C-E rice, E-G-G egg, F-I-S-H fish, pongal P-O-N-G-A-L pongal and vadai V-A-D-A-I vadai. Do you understand raw food and cooked food? Yes, miss. Okay, students. Name some raw food items. Carrot, beetroot, tomato, and fruits. Okay, very good. Students, cooked food. Do you like cooked food? Yes, ma'am. Which food do you like most? Ma'am, I like chicken 65, biryani, and idli, ma'am. Okay, students. Very good. Students, methods of cooking: boiling, steaming, pressure cooking, roasting, frying. First one, boiling. Boiling na கொதிக்க வைத்தல். Boiling is a method of cooking. Boiling is a method of cooking food by immersing it in boiling water so that the food becomes soft. Example, rice. Students, steaming is a method of cooking food in steam by immersing the vessel in a container with boiling water. Students, steaming அப்படின்றது ஆவியில் வேக வைக்கக்கூடிய ஒரு முறை. இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் தனியாக கீழே இருக்கும், நம்ம எந்த பொருளை வேக வைக்கிறோமோ அது மேலே இருக்கும். எக்ஸாம்பிள், இட்லி. The food is kept separate from the boiling water. Students, pressure cooking. Pressure cooking is a method of cooking food in a pressure cooker. Example, dal. See this pressure cooking, students. Students, roasting is a method of cooking food by heating on a tawa. See this roasting, students. Example, groundnut. Groundnut na வேர்க்கடலை. பாருங்க, நம்ம ரோஸ்ட் பண்றோம். இப்போ இந்த வேர்க்கடலையே நம்ம என்ன பண்றோம், நல்லா வறுக்கிறோம். roasting na varuthal. So roasting is a method of cooking food by heating on a tawa. Students, frying is a method of cooking in hot oil. பாருங்க, இந்த சூடான எண்ணெயில நம்ம இந்த வந்து ஃப்ரை பண்றோம். Example, பூரி, chips. Frying is a method of cooking. See this, students. Students, cooking habits. Cooking habits na சமைப்பதற்கு முன் நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள். சமைப்பதற்கு முன் நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, see the board, all of you. Wash your hands with soap before cooking. Wash your hands with soap before cooking. சமைப்பதற்கு முன் நம்முடைய கைகளை சோப்பு போட்டு என்ன பண்ணணும், நம்ம நன்றாக கழுவ வேண்டும். நீங்க சின்ன பிள்ளைங்க, நீங்க சமைக்க மாட்டீங்க, கிச்சன் ரூம் பக்கம் போக மாட்டீங்க, அம்மா தான் சமைப்பாங்க. அப்ப அம்மா சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சோப்பு போட்டு கைகளை நன்றாக கழுவ வேண்டும். Once again, wash your hands with soap before cooking. Next point, wash vegetables and fruits before cutting. Wash vegetables and fruits before cutting. சமைப்பதற்கு முன் நாம் யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகளை, பழங்களை நன்றாக கழுவின பிறகுதான் நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணணும். See this third point, students. Wash cooking vessel and knife. Wash cooking vessel. Vessels na பாத்திரம், நாம் சமைக்கக்கூடிய பாத்திரம். And knife. Knife na கத்தி. K-N-I-V-E-S. Knife na கத்தி. Vessels na சமைக்கக்கூடிய பாத்திரம். Number 4. Don't cook food for a long time. Don't cook food for a long time. ரொம்ப நேரம் நம்ம சமைக்க கூடாது, ரொம்ப நேரம் வந்து பாயில் பண்ண கூடாது. Because
It destroys the nutrients present in the food. அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ்னா சத்து, எனர்ஜி எல்லாம் என்ன ஆயிடும்? destroysனா அழிஞ்சு போயிடும். Don't cook food for a long time because it destroys the nutrients present in the food. Students, don't use the same oil for cooking food many times. Don't use the same oil. யூஸ் பண்ண சமைக்கும் பொழுது யூஸ் பண்ண ஆயிலை நம்ம என்ன பண்ணக்கூடாது? திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. For cooking food many times. Students, last point. Using the food items after their expiry date is not good for health. எக்ஸ்பைரினா காலாவதியான உணவுப் பொருட்கள். காலாவதியான முடிஞ்சு போன எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போன உணவுப் பொருளை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. Using the food items after their expiry date is not good for health. நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து அது என்ன கிடையாது? நல்லது கிடையாது. அதனால எக்ஸ்பைரி ஆன டேட் உணவுப் பொருளை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. Students, listen here. See the board, all of you. Hard words. Number 1, raw food. RAWFOOD. Raw food. Raw food na நம்ம சமைக்காம அப்படியே சாப்பிடுறது. Uncooked food. Number 2, cooked food. COOKED. Cooked food. 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 Number 3, boiling. Boiling na கொதிக்க வைத்தல். தண்ணில நல்லா கொதிக்க வைக்கிறதுக்கு பேர் வந்து boiling. 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 Number 4, steaming. STEAMING. Steaming na ஆவில வேக வைக்கிறது. Steaming. 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 Pressure cooking. PRESSURE. Pressure cooking. COOKING. Pressure cooking. Number 6, roasting. 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 Roasting na வறுக்கிறது students. Number 7, frying. Frying na எண்ணெயில பொரிக்கிறதுக்கு பேர் வந்து frying. 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 Flavor. Flavor na வாசனை பொருள். FLAVOUR. Flavor. Number 9, materials. Materials na பொருள்கள். MATERIALS. Materials. Last one, nutrients. Nutrients na ஊட்டச்சத்து. NUTRIENTS. Nutrients. Tamilaraசி, Yes, miss. spell the word roasting. 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 Very good. Anbu, spell the word frying. 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 Very good. Students, study well. Write once. Thank you, students. Students, try to answer page number 59. Write any 5 raw and cooked food. First one, raw food. Carrot, nuts, tubers, tomato, fruits. CARROT. Carrot. NUTS. Nuts. Tubers. 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 Tomato. 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 And fruits. 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 Next one, cooked food. Rice. 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 EGG. Egg. FISH. Fish. Pongal. 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 And vadai. 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 Next one, tabulate the given food items according to the cooking methods. Rice, பூரி, முறுக்கு, பாப்கார்ன், இட்லி, மில்க், ஃபிஷ், புட்டு,
dal, idiyappam, groundnut. First one boiling. Boilingல வந்து rice, milk, dal. Steaming, ஆவில வேக வைக்கிறது. இட்லி, புட்டு, இடியாப்பம். Roasting, popcorn, groundnut, nut. Frying, பூரி, முறுக்கு, fish. Next one, write any 2 cooking methods that your mother follows. Write any 2 cooking methods that your mother follows. உங்க வீட்ல மம்மி எந்தெந்த மெத்தடை ஃபாலோ பண்றாங்க? Steaming, roasting. Say true or false. You should wash your hands before cooking. True. Vegetables and fruits should be washed after cutting. True. Students, do you understand raw food and cooked food? Yes. நீங்க picture பார்த்திருப்பீங்க. raw food itemsலாம் பார்த்திருப்பீங்க. cooked food itemsலாம் மிஸ் காமிச்சதெல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? fish, egg, meat, drumstick, brinjal, onion, potato. இந்த எல்லா வீடியோஸையும் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்களும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க. உங்க வீட்ல raw food items இருந்தா ஏதாவது 3 வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. cooked food items இருந்தாலும் நீங்க வீடியோ எடுத்து என்ன பண்ணுங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க. Okay students, thank you, God bless you, have a nice day.